இந்த வீக் குக் வித் கோமாளியில் கிரேஸ் அக்கா பண்ண ரெசிபி தான் ஸ்டஃப்டு சிக்கன் ரோல். இது கூடவே அவங்க ப்ரக்கோலி அண்ட் லீக் வச்சு ஒரு டிப்பிங் சாஸ் கொடுத்துருந்தாங்க. சீரியஸாகவே செம்ம கிறிஸ்பியான ஒரு ஸ்நாக் ரெசிபியாக இது இருக்கும். ஸோ நம்ம இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? ஃபஸ்ட்டு நம்ம அந்த சிக்கன் பிரெஸ்ட்டை வச்சு ஸ்டஃப்டு சிக்கன் ரோல் பண்ணிடலாம். ஒரு பேனில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு அதில் ப்ரக்கோலி பீசஸ் எல்லாத்தையும் சேர்த்துருக்கேன். லைட்டாக ஒரு கொதி வந்த உடனே எடுத்துருங்க. இப்போ அதே பேனில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கட் பண்ண பூண்டு அண்ட் ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன். நம்ம ப்ரக்கோலியை சுடு தண்ணியிலேருந்து எடுத்து வச்சோம்ல, அதை சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் வதக்கிட்டேன். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கிறேன். கடைசியாக கொஞ்சமாக ஒரிகானோ சேர்த்துக்கிறேன். இது இல்லைன்னா உங்ககிட்ட இட்டாலியன் ஹெர்ப்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அது சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு. இப்போது சிக்கன் எடுத்திருக்கேன். நான் இன்றைக்கி சிக்கன் பிரெஸ்ட்டு தான் எடுத்திருக்கேன். இதை நல்லா மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி வச்சுருக்கேன். இதை நல்லா தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நான் கட் பண்ணியிருக்கேன். எனக்கு 3 ஸ்லைஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி ஸ்லைசஸ் நல்லா தின்னாக இருந்தால் தான் நம்ம ஸ்டஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரோல் பண்ணி ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். அடுத்து நான் இந்த மாதிரி சாப்பிங் போர்டில் ஒரு கிளிங் ரேப் போட்டு வச்சுருக்கேன். இதில் நம்மளுடைய சிக்கன் பிரெஸ்ட் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அது சேர்த்துக்கலாம். இப்போது கிளிங் ரேப்பை மேலே சேர்த்துட்டு இந்த மாதிரி இடிக்கல் இருக்கும்ல, அதை வச்சு மேலே நல்லா இடிச்சுக்க போகிறேன். இது பேர் வந்து பவுண்டிங் த சிக்கன் சொல்லுவாங்க. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, அப்போ தான் உங்களோட சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகும். குக் பண்ணி எடுக்கும்போது நல்லா டெண்டரியாக இருக்கும். அதே மாதிரி சிக்கன் வந்து நம்ம கட் பண்ணும்போது ஒரு இடத்துல திக்காக இருக்கும், ஒரு இடத்துல தின்னாயிடும். ஸோ நம்ம குக் பண்ணும்போது எல்லாமே ஒரே லெவலில் குக் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சிக்கனோட திக்னஸ் வந்து ஒரே லெவலில் மெயின்டைன் ஆகும். பாருங்கள், இந்த மாதிரி நான் எல்லாத்தையும் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு அப்ளை பண்ணிக்கிறேன். 2 சைட்லேயுமே அப்ளை பண்ணிவிட்டு மேலே நல்லா தேய்ச்சி விட்டுருங்க. அடுத்து நம்ம காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர் தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இந்த மாதிரி சிக்கனில் அப்ளை பண்ணிவிட்டு 2 சைடுமே நல்லா தேய்ச்சி விட்டுறலாம். இது ஒரு 10 நிமிஷமாவது நல்லா ஊறணும். ஒரு 10 நிமிஷம் கழித்து சாப்பிங் போர்டில் நம்ம சிக்கன் பீசஸ் எல்லாத்தையும் வச்சிடலாம். இப்போ ஒரு பீஸ் மட்டும் நான் ஸ்டஃப் பண்ணி ரோல் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பண்ணி வச்சுருந்த அந்த ப்ரக்கோலி ஸ்டஃபிங் இருக்குல்ல, அது வச்சிடலாம். ரொம்ப நிறைய வச்சு ரோல் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே சீஸ் பீஸ் வச்சுக்கிறேன். நான் மொசரல்லா சீஸ் இருக்குல்ல, அதை தின்னாக கட் பண்ணி இந்த மாதிரி மேலே வச்சுருக்கேன். இது இல்லைன்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். இப்போ இதுக்கு மேலே கொஞ்சமாக ஆரிகானோ சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம இதை ரோல் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு சைட்லேருந்து நல்லா டைட்டாக ரோல் பண்ண ஆரம்பிங்க. ரோல் பண்ணும்போது ஸ்டஃபிங் எதுவும் வெளியில் வந்துடக்கூடாது. ஸோ கொஞ்சம் ஸ்லோவாக அண்ட் டைட்டாக ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு டைட்டாக இல்லை அப்படின்னு ஃபீல் ஆச்சுன்னா எண்டு மட்டும் இந்த மாதிரி டூத்பிக் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டஃபிங் எதுவும் பொரிக்கும் போது வெளியில் வராது. இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறதுலாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஒரு பிளேட்டில் வந்து ஒரு முட்டையை அடித்து வச்சுருக்கேன் அண்ட் பிரெட் க்ரம்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம சிக்கன் ரோல் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஃபஸ்ட்டு எக்கில் நல்லா டிப் பண்ணி எல்லா சைடும் கோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பிரெட் க்ரம்ஸில் போட்டு மேலே ஃபுல்லாக பிரெட் க்ரம்ஸ் லேயர் நல்லா திக்காக ஃபார்ம் ஆகுற மாதிரி கோட் பண்ணிக்கலாம். பிரெட் க்ரம்ஸ் தான் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸ் கொடுக்கும். ஸோ கண்டிப்பாக 2 டைம் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணிக்கோங்க. திருப்பி எக்கில் ஆட் பண்ணி கோட் பண்ணிவிட்டு திருப்பியும் பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்திருக்கேன். இதே மாதிரி நான் 3 பீசஸையுமே ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இதை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம கோட் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரை பண்ணால் இதில் இருக்க பிரெட் க்ரம்ஸ்லாம் எண்ணெயில் போயிடும். ஸோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததுக்கப்புறம் எண்ணெய் நல்லா சூடான உடனே நம்மளுடைய ஸ்டஃப்டு சிக்கன் ரோலே இதில் போட்டுடலாம். சிக்கன் வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம் வச்சு குக் பண்ணுங்கள். ரொம்ப ஹை ஃப்ளேம் வச்சிட்டிங்கன்னா டக்குன்னு மேலெல்லாம் கோல்டன் கலரில் மாறிடும், ஆனால் சிக்கன் வேகாது. நம்ம சிக்கனை நல்லா டெண்டரைஸ் பண்ணதுனால மேக்ஸிமம் 3 மினிட்ஸ்லேயே சிக்கன் நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். இப்போ நான் பாருங்கள், சிக்கனை கட் பண்ணி வச்சுருக்கேன். சூப்பராக இருக்குது. சிக்கன் நல்லா அந்த ஜூஸியாக டெண்டரியாக வேணும்னா கண்டிப்பாக 3 to 4 மினிட்ஸ் தான். ரொம்ப நேரம் குக் பண்ணிங்கன்னா சிக்கன் கொஞ்சம் ஹார்டாக ரஃப்பாக ஆன மாதிரி ஆகிடும். இப்போது நல்லா ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணியிருந்தோம்ல அந்த டூத் பிக்கை எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம்.
பாருங்க நம்மளோட ஸ்டஃப்டு சிக்கன் செம்மையாக இருக்குது. அடுத்து நம்ம ப்ரக்கோலி அண்ட் லீக் வச்சு ஒரு சாஸ் பண்ணிடலாம். இதுதான் லீக்னு சொல்லுவாங்க. மேலே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்ரீனாக ஒரு பாட் இருக்கும். நம்ம கீழே இருக்க இந்த ஒயிட் கலரில் தான் யூஸ் பண்ணி நம்ம சாஸ் பண்ண போகிறோம். மேலே இருக்க பார்ட்டை வந்து நீங்கள் ஏதாவது ஸ்டாக், வெஜிடபிள் ஸ்டாக் இல்லைனா சூப்பு அந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம கீழே இருக்க பார்ட் மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் உருகினதுக்கு அப்புறமேட்டு ஒரு வெங்காயம் அண்ட் 4 பூண்டு சேர்த்துக்கிறேன். பூண்டு வெங்காயமும் ரஃப்பாக கட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம இதை அரைக்க தான் போகிறோம். இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்குனதுக்கு அப்புறமேட்டு நம்ம ப்ரக்கோலியை சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருந்தோம்ல, அதுலேருந்து கொஞ்சம் பீசஸ் மட்டும் எடுத்து இதில் சேர்த்துக்கிறேன். அடுத்து நம்ம லீக்கில் கீழே கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கோன்னு சொன்னோம்ல, அதுதான் இது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இருக்கும்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இருக்குது பார்க்க. இப்போ இதையும் பேனில் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அடுத்து நான் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை அரைச்சி எடுத்துக்க போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி தான் நல்லா திக்காக அரைச்சி எடுத்திருக்கேன். இப்போ பேனில் ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். பட்டர் நல்லா உருகினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்ல, அதை இதில் சேர்த்துடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு இந்த பட்டரோட நல்லா குக் பண்ணிக்கோங்க. அடுத்து இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். காரத்துக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் எடுத்து வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஒரு 1/4 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துட்டு ரொம்ப குக் பண்ணணுன்னு அவசியம் இல்லை, உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான ப்ரக்கோலி லீக் டிப்பிங் சாஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிளேட்டிங் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது அண்ட் ஸ்டஃபிங் சீரியஸாகவே சூப்பராக இருந்துச்சு. டிப்பிங் சாஸ் வந்து நம்ம நார்மலாக மயோனைஸ் கெச்சப் தான் ட்ரை பண்ணுவோம். கண்டிப்பாக இது ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியாக உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குக் வித் கோமாளியில் இருக்க ரெசிபிஸ் எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது. மறக்காமல் அந்த வீடியோஸையும் செக் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பை பை ஃப்ரம் சக்கர சாதமும் வடகரியும்.